அன்பான அதிரா கிளஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஒரு அருமையான புடலங்காயை எப்படி அரைச்சு குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஜென்ரலா எல்லாரும் புடலங்காய் வந்து பொரியல் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அந்த புடலங்காயை எப்படி அரைச்சு குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம அரைச்சு செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். மசாலா எதுவும் யூஸ் பண்றதில்ல. அதுக்கு பதிலா நம்ம வந்து நம்மளா ஓன் மசாலாவ தயாரிச்சு அதுலேருந்து அரைக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னா, 1 கப் அளவு புடலங்காய வந்து நல்லா சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10, 12 சின்ன வெங்காயம். அரைக்கிறதுக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா வரும். அதே மாரி ஒரு சின்ன நறுக்குன தக்காளி, அத எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 50 கிராம். ரொம்ப அதிக தேங்காய் போட வேணாம். ஆனா அந்த இனிப்பு வந்துரும். அதனால ஒரு 50 கிராம் தேங்காய் வச்சுக்கோங்க. காரத்துக்கு வந்து ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு கூட போடுவோம். அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பூண்டு, அப்புறம் ஜிஞ்சர். நான் ஜிஞ்சர் வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஜிஞ்சர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. அது போக நம்ம மசாலா ஸ்பைசஸ் நம்மளா சொன்னோம் இல்லையா? நம்மளா அரைக்க போறோம் அப்படின்னு. அதுக்காக பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, ஜீரகம் இது எடுத்து வச்சிருக்கோம். அது போக நம்ம வந்து கொத்தமல்லி, மிளகு, ஒரே ஒரு ஏலக்காய் இத எடுத்து வச்சிருக்கோம். இதுதான் நம்ம ஸ்பைசஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அது போக நான் பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 முந்திரி வச்சிருக்கேன். அந்த முந்திரி வந்து அந்த பேஸ்ட் மசாலா பேஸ்ட் உசுர வச்சிருக்கேன். நீங்க வந்து முந்திரி கிடைக்கல அப்படின்னா, நீங்க வந்து பொட்டுக்கடல கூட நீங்க யூஸ் பண்றனா யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினான இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். அது போக கடைசியா நம்ம தாளிச்சு எடுத்து கொட்டுறதுக்காக கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம எப்படி அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சு எடுத்துட்டு, ஒரு மசாலா பேஸ்ட் பண்றோம். பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காயை எல்லாம் போட்டு எப்படி வந்து சமையல் செய்றதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம இந்த மசாலா அரைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். ஒண்ணு வந்து ட்ரை ஃப்ரை பண்ண போறோம். ஸ்பைசஸ் எல்லாம் தனித்தனியா. இன்னொன்னு வந்து எண்ணெய் ஊத்தி, வெங்காயம், தக்காளி எல்லாமே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அ கடாய் ஹீட் ஆகட்டும். டவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு உள்ள போட்டு ஃப்ரை பண்ண போறோம் லைட்டா. அவ்வளோதான். அது அப்படியே ஒரு லைட்டா இது பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம மிளகு, இன்னும் 2 ஏலக்காய், கொத்தமல்லி, நம்மளோட கேஷ்யூஸ், முந்திரி இது இருக்குல்ல, இத நம்ம போட்டுக்க போறோம். இப்போ இது லைட்டா ஃப்ரை ஆகட்டும். ஆகும்போது என்ன பண்றோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாயும், கருவேப்பிலையும் இத போட்டுக்க போறோம். இது போட்டு ரொம்ப தீய விட வேண்டாம். சும்மா லைட்டா பொரிஞ்சா மட்டும் போதும் அந்த இதுல. இப்படிதான் வந்து எல்லாத்தையும் தனித்தனியா ட்ரையா அரைச்சு எடுத்து வச்சுருங்க. ஸ்பைசஸு, கேஷ்யூ, சில்லிஸ், கருவேப்பிலை எல்லாம் தனியா எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஃப்ரை பண்ண போறோம் சிலது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க இது கூட. எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோன்னா நம்ம பூண்டு போட்டுக்கோங்க. கூடவே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கோம். அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சுருந்ததை வந்து நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு இதை மட்டும் ட்ரையாக ஒன்றும் அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். மசாலா வந்து தனியாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான். இந்த மசாலா வந்து தனியா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே ஜார்ல வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து நம்ம மசாலாவா அரைக்க போறோம். அவ்வளோதான். மசாலா அரைஞ்சது. இது இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் அந்த பேஸ்ட் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து புடலங்காய வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது கூட மசாலா ஆட் பண்ண போறோம். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் காயட்டும். காய்ஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு போட்டுடலாம். பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அது கூட. இப்போ நம்ம வந்து இந்த புடலங்காய் ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இதை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே பச்சையா சேர்க்கிறத விட கொஞ்சம் ஆயில்ல ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் எச்சா வரும். அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில்ல ஃப்ரை பண்றோம். இப்போ இது கூட நம்ம மஞ்சள் பொடி வச்சிருக்கல, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1 1/2 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? ட்ரை மசாலா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே கலரி விட்டுனா போதும். ரொம்ப அதிகம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா? அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான் நம்மளே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து இதை நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே, நம்மளோட சுவையான புடலங்காய் குருமா ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிரா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.